அன்பு உறவுகள் அனைவருக்குமே எனது இந்நேர வணக்கங்கள். மீண்டும் ஒரு புதிய காணொலியூடாக உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்றும் ஒரு புதிய ஒரு சமையல் காணொலியோட நாங்கள் உங்களை சந்திக்க போகிறோம். இன்றைக்கு வந்து என்ன சமையல் வந்து செய்ய போறீங்க? நீண்ட நாட்களாக நிறைய பேர் கேட்ட ஒரு சாப்பாடு தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறோம். அது என்ன சாப்பாடுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சில்லுக்களி தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். சில்லுக்களியே தான் சில்லுக்களி செய்ய சமைக்க போகிறேன் இன்றைக்கு ரூவி. அதைத்தான் நீங்கள் அந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறீங்க. அதோட நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களை பிஆர் பிளாக் யூடியூப் சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. அதோட பக்கத்துக்கு பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு காணொலியிலையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடியா இருக்கும். ஓகே, நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னு சில்லுக்களிக்கு மா குலைக்கிறது, என்னென்னு செய்கிறதுன்னு சொல்லி எல்லாம் பார்ப்போம். சில்லு களியாண்டோன்னு சில்லு ரவுண்டா அப்படி ஓட ஒன்று நிற்கிற இல்லை, இது சில்லு களி. இது வந்து சின்ன வேலையில கொஞ்சம் பெரிய வேலை தான், கொஞ்சம் மினக்கொடணும். ஆனால் நல்ல டேஸ்டா இருக்கும். ஓகே, நாங்கள் என்ன செய்யறோம்னு சொல்லி பார்ப்போம். அதுவும் இனிப்பா என்ன இனிப்பா. நாளைக்கு புது வருஷம், அப்போ இன்றைக்கு நாங்கள் இனிப்பா சாப்பிட போறோம். ஓகே, இப்போ நாங்கள் வந்து காணொலிக்கு போகலாம். என்ன செய்ய போறேன்னு சொன்னா சில்லுக்களிக்கு என்னென்ன மா குலைக்கிறேன்னு சொல்லி மா குலைச்சி அதை என்னென்ன உருட்டி எடுத்து என்னென்ன அவிக்கிறேன்னு சொல்லி தான் முதல் பார்க்க போறோம். அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு பாலுக்கு என்னென்ன போடுறேன்னு சொல்லி மிச்ச பொருட்களை காட்டுவேன். சரி, அந்த பாலுக்கு என்னென்ன பொருட்கள் எல்லாம் போடுறேன்னு சொல்லி இப்போ நாங்கள் மா குலைக்க தேவையான பொருட்கள் எல்லாம் பார்ப்போமாங்க. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அரிசி மா வந்து நான் 2 சுண்டு அரிசி மா தான் எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்குள்ள தேவையான அளவு உப்பும் போட்டு வச்சுருக்கிறேன். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 1/4 சுண்டு அளவுக்கு ஒரு 100 கிராம் வரும் அந்த அளவுக்கு உளுத்தம்மா. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சீனி வந்து இந்த டம்ளரால் ஒரு 1/2 டம்ளர் எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னு சொன்னால் இந்த மாவுக்குள்ளே போட்டு நாங்கள் சீனியும் போட்டு குழைக்க அந்த கடிச்சு சாப்பிடுவோம் இல்லை அந்த உருண்டி அப்படியே இனிப்பாக இருக்கிறதுக்காண்டி தான் ஒரு எங்களுக்கு தேவை. நீங்கள் வேணுமென்னு சொன்னால் போடாமலும் விடலாம், ஆனால் போட்டு செய்தால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதால் வந்து ஒரு 50 கிராம் சீனி அளவில் எடுத்து வச்சுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா சுட்ட தண்ணி, அதாவது சுட்ட தண்ணியை நான் நல்லா கொதிச்ச தண்ணியை கொஞ்சம் ஆற வச்சிருக்கிறேன். நல்லா கொதிச்சு இளஞ்சூட்டு பருவத்தில் வச்சுக்கிறேன். நாங்கள் தேவைன்னு சொன்னால் கொஞ்சம் பச்சை தண்ணியும் தெளித்து குழைக்கலாம். ஓகே, இவ்வளோதான் இப்போ தேவையான பொருட்கள். அந்த மாக்குழச்சி வந்து தயார் செய்கிறதுக்கான பொருட்கள் இவ்வளவு தான். பாலுக்கு போடுறது வேறு பொருள், அதை நான் பேண்டு காட்டுறேன், பாலுக்கு போடைக்க காட்டுறேன். ஓகே, நான் வந்து இப்போ சில்லுக்களிக்கு மாக்குழைக்க போகிறேன், வாங்க பார்ப்பேன். இந்த சட்டிக்கு தான் மா குழைக்க போகிறேன். இது தான் நல்ல வடிவாக கிண்டி எடுக்கலாம். இப்போ வந்து நாங்கள் அரிசி மாவையும் இதுக்கு உப்பு ஏற்கனவே கலந்து வச்சிருக்கிறேன், அதையும் போடுவோம். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் உளுத்தம்மா வாசத்துக்கு நல்லா இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் சீனி, உளுத்தமா நல்ல வாசமாக இருக்குது. சில்லுக்களி, பால் புட்டு, மற்றது களிக்கெல்லாம் உளுத்தமா முக்கியம். இப்போ நல்ல வடிவாக கலந்து விடுவோம் எல்லாத்தையும். நிறைய பேர் இருக்கிற வீடு வழியான்னு சொன்னால் நிறைய மாற்ற, ஆனால் உருட்டி எடுக்கிறத பெரிய வேலை. நிறைய பேர் இருந்தால் நிறைய பேராக உருட்டலாம். அதான் நானும் சொல்ல வந்தேன்னா நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நல்ல வடிவாக கலந்து எடுப்போம். உளுத்தமா, அரிசிமா, சீனி, தண்ணி வந்து நாங்கள் பார்த்து அளவாக தான் விடுவோம். உண்மைன்னு சொன்னால் சீனி போட்டுக்கிறோம் தானே, பெண்ணு நாங்கள் குழைச்சிட்டு விட கொஞ்சம் கசிவு தன்மை வேணும். அதால் தண்ணி கொஞ்சம் பார்த்து தான் நாங்கள் விட்டு குழைக்குவோம். இப்போ நாங்கள் கொஞ்சம் சுடு தண்ணியாக விடுவோம். உப்பு தடியால் நல்ல வடிவாக கலந்தெடுப்போம். புட்டு குழைப்போம் எல்லாம். புட்டு குழைக்கிற மாதிரி முதல் கிண்டி எடுத்துட்டு இப்போ என்ன இடியப்பம் குழைக்கிற மாதிரி உருட்டி எடுக்கணும். அப்போ தான் உருட்டி தட்டி போடணும். அப்படின்னு இப்போ வந்து நான் எல்லாத்தையும் நல்ல வடிவாக கிண்டியது. நீ வந்து கையால் நல்ல வடிவாக இடியப்பத்தை குழைக்கிற மாதிரி குழைக்கும். கொஞ்சம் சூடாக இருக்குன்னா
பார்த்து குழைக்கும். இல்லை வடிவா இடியப்பத்துக்கு எப்படி குழைப்போம், அடிச்சா தீ மாதிரி குழைக்கும். வறுமனையமாக சாப்பிடணும் போல இருக்கு, நல்ல வாசமாக இருக்கு. இதில் கொழுக்கட்டை வைக்கலாம், தேங்காய் பூ போடையில பொடி பூட்டுக்கு தேங்காய் பூ, சர்க்கரையும் போடணும், சீனியும் போடலாம், சர்க்கரை கவனம், மேச கவனம், அதோட சட்டி கவனம் நாளைக்கும் தேவை. அந்த சட்டி அதோட எத்தனை மேசமே இருக்குது, இவ்வளோ நாளுக்கு தான் இடியப்பம் குழைச்சிருக்கிறோம், புட்டு குழைச்சிருக்கிறோம். அது அந்த இரும்பு கொடுத்து வாங்கின பேசன் சட்டி இது. சரிங்களா, பேசெல்லாம் கொஞ்சமாக எல்லாம் பழைய இரும்புகள், பழைய பித்தளை சொம்புகள் கொடுத்து வாங்கப்பட்ட பேசன். பார்த்தீங்களா, பேசெல்லாம் கொஞ்சம் மாவும் இல்லை. அப்படி இருக்காண்டு இப்போ மாவெல்லாம் நல்ல வடிவாக குழச்சி வச்சுக்கேன் பாருங்க, எப்படி இருக்குமா, கொஞ்சமாக கையில் ஒட்டாது பார்த்தீங்களா. சரி, நாங்கள் உருட்டுறதான் பெரிய வேலை. ஓகே, உருட்டி எடுப்போம். இது என்ன அம்மிக்கல் மாரி கிடையாது, அம்மி உருட்டி வச்சு குழவி மாரி இருக்கு. ஓகே, இப்போ உருட்டியாக போட போறீங்க. இது இந்த பட்டிக்கு தான் போட போகிறேன். அதுக்கு முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னால், கொஞ்சம் அரிசிமா இருக்குது தானே, அதை இந்த பட்டியில் போடுவோம். மெயின் சொன்னால் அந்த ஒட்டாமல் இருக்குது, நாங்கள் உருட்டி போடுவோம் தானே, அப்போ வந்து ஒட்டாமல் இருக்குது, ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காண்டி நாங்கள் அந்த பட்டியில் கொஞ்சம் அரிசி மாவை போட்டுட்டு எங்களை கையிலேயே வந்து அரிசி மாவை பூசணும். என்ன சொன்னால் இதில் எண்ணெய் நாங்கள் பாவிக்கல தானே, அப்போ என்ன சொன்னால் இப்படி நாங்கள் உருட்டேக்க எங்களோட கையில் வந்து ஒட்டுப்படாது. எங்களுக்கு எந்த அளவு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உருட்டி, இப்படி ரவுண்டாகவும் உருட்டி எடுக்கலாம், இப்படி கொஞ்சம் இப்படி தட்டாகவும் உருட்டி எடுக்கலாம். நாங்கள் இப்படி தட்டாவே உருட்டி எடுப்போம். சரியா, உருட்டிட்டு இப்படி இப்படி போடுவோம். இவ்வளோதான் வேலை. அப்படின்னு சொன்னால் எங்களோட கையில் வந்து ஒட்டாது, அரிசிமா நாங்கள் கையில் பூசினோம்னு சொன்னால் ஒட்டாது. தண்ணி கூடிச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் களி மாதிரி இருக்குது, இந்த மா வந்து கொஞ்சம் அவிச்சு வேற களித்தன்மையாக இருக்கு. அவிஞ்சு வேற களித்தன்மையாயிரும். என்ன பார்த்தீங்களா, இவ்வளோ நேரம் சென்று இவ்வளோ நேரத்தில் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள இவ்வளோ தான் ஒரு இருக்கேன். ஒரு வேலை தானே 10 நிமிஷத்துல. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சில்லு கலைக்கு மாவெல்லாம் உருட்டி எடுத்துட்டேன். பாருங்க எப்படி இருக்கணுமா, மாவை இப்படி உருண்டை வந்து பாருங்க ஒன்று ஒட்டுப்படாதுங்க. அதுக்காண்டி தான் கொஞ்சம் அரிசி மாவை நாங்கள் போட்டு உருட்டி எடுக்கிறது. இது உருண்டையில் இது வந்து தட்டை, அது நாங்கள் உருண்டைன்றது ரவுண்டா இருக்கேன் உருண்டை. இது வந்து தட்டையா இப்படி தட்டியானே எல்லாம் தட்டி எடுத்தாச்சு. எங்களுக்கு எப்படி இந்த 2 சுண்டு மாவில் உருட்டுறதுக்கு 3/4 மணி நேரத்துக்கிட்ட பிடிச்சிருக்குமா, 1/2 மணி நேரம் உருட்டி இப்படி தனியாக உருட்டுறேன்னு சொன்னால் ஒரு 3/4 மணி நேரம் பிடிக்கும். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து உருட்டின வழியாக ஒரு 1/2 மணி நேரம் வீட்டு நிமிஷத்தில் நல்ல வடிவாக உருட்டி முடிச்சுட்டேன். இனி வந்து இதை அவிச்செடுக்கணும். நாங்கள் அவிச்செடுக்கணுமே, புட்டு அவிக்கிற மாதிரி அவிச்செடுக்கணும், அப்படியே நல்லா அவிச்செடுக்கும். இனி நாங்கள் அடுப்பை மூட்டிட்டு அதில் வந்து அவிச்செடுப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுப்பெல்லாம் வந்து மூட்டிட்டேன். இப்போ வந்து நாங்கள் புட்டு பானையை தூக்கி அடுப்பில் வைப்போம். நாங்கள் ஏற்கனவே புட்டு பானைக்கு தண்ணி விட்டு வச்சிருக்கிறேன், தூக்கி அடுப்பில் அப்படியே வைப்போம். அடுப்பு வந்து நல்லா எரியணும், இல்லாட்டிக்கு வந்து என்னண்டா புகை மணக்கும் சில நேரம். என்ன சொன்ன அந்த புகை கூடுதலா போச்சுதாண்டா, புகை வந்து சில இந்த உருண்டையில வந்து மணக்கும். அதுக்காண்டி அடுப்பு வந்து நல்லா எரியணும். இப்ப நாங்க நீத்து பட்டிக்க இந்த சில்லுக்களை உருண்டையை வந்து போட்டுட்டு அவிய வைப்பேன். இந்த நீத்து பட்டிக்கு தான் நான் அவிக்க போறேன். இது கொஞ்சம் இந்த ஓட்ட நீத்து பட்டி தான், அப்படின்னு சொன்னாதான் பக்கண்ட அவியும். அரிசிமா போட்டதானே, அதெல்லாம் அப்படி இருக்கு. அப்படின்னாதான் ஒட்டுப்படாது, அதுக்காண்டிதான் அரிசிமா போடுறது. கவனமா போடணும். நசிச்சா வேண்டிய நசிஞ்சு மாவு உருண்டியாதான் யோசனை இல்லாதால
ஆறுதலா தான் போடணும். சர்வம் வந்து பாருங்க எப்படி இருக்கும். அது அடுப்புல வைக்கிற சருவம்டா கறி பிடிச்சானே இருக்கும். அடிப்பு இது கறி பிடிச்சது சொல்லல, சர்வம் நெளிஞ்சுது. போட்டுருக்கீங்க போல. ஓ, ஒரு நேத்து பெட்டியில வச்சா காணும். இப்ப நாங்க அடுப்புல வைப்போம். வச்சாச்சு. இனி வந்து இந்த உருண்டை நல்லா அவியணும். அவியாடிக்கு ஒட்டுப்படும், அதனால நல்லா அவியணும். வந்து மெல்லமா மூடுவோம் சொன்னா கொட்டுப்பட்டு இருக்காண்டி நல்ல வடிவத்துக்கு மூடிட்டு இப்படியே விட்டு விட்டா தண்ட வாடல அவியும். இனி என்ன செய்யணும், அதுக்கு இடையில நாங்க தேங்காய் திருவோணும் பாலுக்கு. இப்ப வந்து நான் என்னன்னு சொல்றேன், பால் புட்டன் தான் வருது. சில்லுக்களிக்கு வந்து தேங்காய் திரி கொண்டிருக்கேன் பாலுக்கு. கொஞ்சம் முண்டன பால் விட்டாதான் டேஸ்டா இருக்கு. நம்ம இந்த ஒரு தேங்காய் எடுத்துக்கிறேன், சின்ன தேங்காய் தான் ஒரு தேங்காய். நல்ல கட்டி பால் விட்டாதான் நல்ல டேஸ்டா இருக்கும் சில்லுக்களி. நல்ல இன்றைக்கு சாப்பிடுறதை விட நாங்கள் வந்து நாளைக்கு இந்த சில்லுக்களிய வச்சு சாப்பிட்டாதான் என்ன டேஸ்ட் அதிகமா இருக்கும். இப்ப நாங்க இரவு செய்துட்டு சில்லுக்களிய காலமே சாப்பிடணும், சூப்பரா இருக்கு. அப்படியே பால் இல்லாம இந்த புட்டுல ஊறி சும்மா டேஸ்டா இருக்கு. நாங்கள் சில்லுக்களிக்கு வச்ச சில்லுக்களி புட்டு வந்து சூப்பரா அவிஞ்சிட்டு பாருங்க எப்படி அவிஞ்சிருக்கண்டு. ஒட்டக்கூடாது கையில, பாத்தீங்களா, கையில ஒட்டக்கூடாது. எப்ப கலர் மாறி உளுத்தமா அரிசி எல்லாம் போட்டாதானே வந்து கலர் மாறி. இப்ப நாங்க இதை எடுத்து அப்படியே சட்டிக்க கொட்டி அப்படியே கொட்டி அப்படியே அப்படியே போட்டுட்டு சுடு. சரி, மரம் நீத்து பட்டி பின்னிற தட்டி விடுவோம். கொஞ்சம் ஒரு நீத்துப்பட்டி ஃபுல்லா போட்டாதானே கீழே கொஞ்சம் நீத்துப்பட்டி கொஞ்சம் மெல்லிய நீத்துப்பட்டி நீத்துப்பட்டி எப்படி சாப்பிடு நீத்துப்பட்டி ஆட்ட. சரி, ஐயோ பாருங்க என்ன பாடு. அது மெல்லிய நீத்துப்பட்டி தானே, சுடுவது இல்லாடிக்கு கலரும் கையால் எடுக்கலாம். ஓ, அது அன்றைக்கு வாங்கினது இருக்கு. சரி, ஏனண்டா இந்த நீத்துப்பட்டி கொஞ்சம் பின்ன உள்ளுக்கு வந்து கொஞ்சம் கூழ், அதான் உள்ளுக்கு அப்படியே மாட்டுப்பட்டு இதை வந்து நாங்க ஆற விடணும், கொஞ்சம் முறுத்தோணும். கொஞ்சம் கையால உருத்திட்டு ஆற விடணும். சுட சுடதான் நம்ம ஆற விடணும், இல்லாட்டிக்கு ஆக ஒட்டுப்பட்டு. எங்களுக்கு ஒரு நீத்துப்பட்டி இந்த புட்டே கூடத்தான். புடைக்கையில இப்படி குளிக்கினா கலர் ஆறிடும் பக்கம், அதுக்காண்டிதான் இல்ல மடுத்தாது பாருங்க. உளுத்தமாண்ட வாசம் தான் வருது. சில பேர் வந்து இப்ப நாங்க இந்த மாக்குழைக்கிறோம் தானே, மாக்குழைக்க உளுத்தம்மா வந்து போட மாட்டினோம். அரிசி மாவும் சீனியும் போட்டு சில பேர் குழைச்சி உருட்டி எடுத்துட்டு இப்ப பாலுக்குள்ள வந்து உளுத்தமா போட. நாங்களும் அப்படி இல்லை, நாங்கள் மாவுக்குள்ளேயும் உளுத்தமா போட்டு ரெண்டு இந்த சில்லுக்களி செய்வோம் எல்லாம் அதுக்கையும் கொஞ்சம் உளுத்தமா மேலால தூவினா நல்ல வாசமா இருக்கு.
இப்ப எல்லாம் உருத்தி எடுத்துட்டேன் பாருங்க எப்படி இருக்குங்க. சூப்பரா இருக்கு என்ன சொரு சொரு சொருன்னு. சரி நாங்க பால் புட்டு செய்வோம். பால் புட்டு இல்ல சில்லுகளி. பால் புட்டுன்னே வருது எனக்கு. அப்படி என்று இல்ல, எனக்கு கூடுதலா இனிப்பு சாப்பாடு வந்தா அவ்வளவு சாப்பிடுவேன் எனக்கு சாப்பிட மாட்டேன். எனக்கு இனிப்பு சாப்பிட்டா உரைப்பான சாப்பாடு சாப்பிடுவோம். இப்ப வந்து நாங்கள் சில்லுகளி வந்து செய்ய போறோம். சில்லுகளி இந்த புட்டெல்லாம் நல்ல வடிவா அவிச்சு எடுத்துட்டோம். இப்ப வந்து நாங்கள் வந்து அந்த அவிச்ச புட்டை வந்து நல்ல வடிவா பால்ல போட்டு கிண்ட போறோம். அதுக்கு வந்து தேங்காய் பால் எல்லாம் புழிஞ்சு வச்சுக்கிறோம். அதோட வந்து நாங்க 2-3 பொருட்கள் வந்து போட போறோம். அதை என்னன்னு சொல்லி பார்ப்போம். இது பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் உளுத்தமா எடுத்து வச்சிருக்கிறேன். அதோட பாத்தீங்கன்னு சொன்னா சவ்வரிசி, மற்றது பாத்தீங்கன்னு சொன்னா பயறு. இதெல்லாம் போட்டு நாங்க சில்லுக்களி சமைச்சோம்னு சொன்னா வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கு. சீனி இந்தா அது போதுலோட அது வந்து சீனி வந்து தேவைக்கேற்ப போடலாம். சீனி குறைச்சி சாப்பிடாக்கள் குறைய போடலாம், கூட சாப்பிடாக்கள் கொஞ்சம் கூட போட்டு சாப்பிடலாம். ஆனா ஆக இனிப்பு கூட்டாலும் சாப்பிடல ஏன்னு சொன்னா நாங்க உருண்டையிலையும் சீனி போட்டிருக்கலாம். இப்ப வந்து நாங்க தேங்காய் பாலை வந்து அடுப்புல வைக்க போறோம். நல்ல கட்டி பால், ஒரு தேங்காய் திருப்பி இல்ல கட்டி பால்லாம் எடுத்துருக்கலாம். அதோட பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் எடுத்து வச்ச சவ்வரிசி, உளுத்தம்மா, மற்றது பயர் எல்லாத்தையும் போட்டு நல்ல வடிவா கலந்தெடுப்போம். சொன்னா உளுத்தம்மா கட்டி வரும், அதால இந்த வடிவா கலந்தெடுக்கணும். காலை கரைச்சிட்டும் விடலாம். அதோட பாத்தீங்கன்னு சொன்னா தேவையான அளவு சீனி போட போறோம். நான் வந்து இந்த சின்ன தேக்கரண்டி 5 தேக்கரண்டி சீனி தான் போட்டேன். எங்களுக்கு வந்து அவ்வளவுங்க என்ன சொன்னா நாங்க புட்டுலயும் சீனி போட்டிருக்கோம் தானே, அப்ப காணி சீனிய கிடைச்சிருப்பா. உளுத்தமாவை நீங்க வேணும்னு சொன்னா அந்த பால் இருக்குதான், நாங்க பால் அடுப்புல சட்டி வைக்கிறதுக்கு முதல் உளுத்தமாவை பாலுக்கு போட்டுட்டு கரைச்சி எடுத்து அந்த உளுத்தமா கரைஞ்சிடும். இப்படி போட்டா சின்ன சின்ன கட்டியா இருக்குமா, நான் சாப்பிட நல்லா இருக்கும். இந்த புட்டோட சேர்த்து சாப்பிட நல்லா இருக்கும். சொன்னா தேங்காய் பால் கொதிச்சுட்டு நாங்க இப்ப ஆற வச்ச இந்த சில்லுக்களி புட்டை வந்து போடுவோம். அப்பதான் இந்த தேங்காய் பால் எல்லாம் இந்த சில்லுக்களியில நல்லா இறங்கு. பால் நல்லா கொதிச்சு வேற ஊட்டலாம் தான் பால் சேனம் தெரிச்சா. நாளைக்குன்னு சொன்னா என்ன செய்ய சொல்லுங்க இந்த சில்லுகளி. இந்த பால் அவ்வளோத்தையும் உளுத்திரும் இந்த புட்டு. நாளைக்கு சாப்பிடதான் நல்ல டேஸ்ட். நல்ல டேஸ்ட் இல்ல, சூப்பர் டேஸ்ட். சூப்பர் டேஸ்ட். நல்ல வடிவா கலந்து விடுவோம். கலந்து விட்டு 2 கொதிக்க அப்படியே இறக்கி வச்சா சரி. பயரெல்லாம் நல்லா அவிஞ்சிருவேன்னு சொன்னா முதல்ல போட்டாச்சு தானே. பயர் இந்த சவ்வரிசி எல்லாம் நல்லா அவிஞ்சிருக்கு பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா சூப்பரா எங்கட சில்லுகளி வந்து ரெடி ஆயிட்டு. சும்மா செம்ம வாசத்தோட பாருங்க எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா பயர் எல்லாம் அவிஞ்சு.
ஏ தட்டிப்பாதான் இருக்கு. இல்ல கட்டி பால் தானே, இப்படியே இறக்கி வச்சுட்டு அப்படியே சட்டிக்கு போட்டு சுட சுட சாப்பிட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா சவ்வரிசி கொஞ்சம் கரைஞ்சிட்டு, அது கொஞ்சம் அப்படி இல்லாட்டிக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க பாப்பேன். கொஞ்சம் அவிஞ்சு வர பருவத்துல மேலால தூவி இருக்கணும். இப்ப சவ்வரிசியும் கொஞ்சம் கரையுது பக்கண்டு. ஆனா தெரியுது பாத்தீங்களா, வெள்ளை வெள்ளையா இந்தா தெரியுது. பாலுக்கு இருக்கிறபடியா தெரியல. இப்ப நாங்க இறக்குவா. செமையா இருக்கு பாத்தீங்களா, எப்படி வாசம், உளுத்த மாண்ட வாசம் தான் அந்த மாதிரி இருக்கு. இறக்கி வைக்க போறேன். ஓ, இப்ப வந்து நாங்க சில்லுக்களி எல்லாம் கிண்டி முடிச்சாச்சு. நான் அடுத்து சாப்பிட்டு பாப்போம் அப்படி இனிப்பு எல்லாம் காணுமோ இல்லாண்டு. நான் இனிப்பும் பாக்கையில தானே பார்ப்போம். கொஞ்சம் ஆற வச்சு சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். சில பேருக்கு சுட சுட சாப்பிட பிடிக்கும், சில பேருக்கு ஆற வச்சு சாப்பிட பிடிக்கும். நான் இவ்வளவு சாப்பிட காட்டுறேன். கரண்டி ஒண்ணு இந்த கரண்டியாலும் சாப்பிட்டு சுடுது. கரண்டி வேணும், கழுவி வைக்கலாம் தானே சாப்பிடுவாமா. நல்லா இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். முட்டை நல்லா அவிஞ்சிருக்கும். அதோட உளுத்தமா பயறு ஜவ்வரிசி எல்லாம் நல்லா அவிஞ்சிருக்கு, நல்லா இருக்கு. இந்த கரண்டி அளவுக்கு அப்படி வலிச்சிருக்குதெல்லாம் போட்டு ஆறுதலா தான் இருந்து சாப்பிடணும். இப்பெல்லாம் சாப்பிட்டு காட்டினா நீங்க அதுக்கே ஒரு கரண்டியில எடுத்து இந்த கரண்டி விளையத்தை போடாம கரண்டிலே எடுத்து சாப்பிடுங்க. அப்படி அது கொஞ்சம் நல்லாதான் இருக்கும். இந்த பால் இருக்குதா, இந்த பால் அதை அப்படி வலிச்சு சாப்பிட என்ன டேஸ்ட். எனக்கு இந்த பால் எல்லாம் பிடிக்கும். நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். திருட்டி இருக்கா வேற பெரிய கரண்டி, அதான். நீங்களும் இப்படி சிலுக்களை செய்ய சாப்பிடுவாருங்க, வேற டேஸ்டா இருக்கும். பிடிக்காத ஆக்களை கூட பிடிக்கும் எனக்கு இப்படி செய்ய சாப்பிட்டா. அதோட நாங்களும் இந்த காணொலியை முடிச்சு கொள்கிறோம். மீண்டும் ஒரு புதிய காணொலியூடாக உங்களை நாங்க சந்திக்கின்றோம். பாய்.